ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்ன பற்றி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு மாணவனோட ஜாதகம். தற்போது கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிச்சிட்ருக்காரு. இது ஒரு மாணவன் அப்படின்றதுனால இவங்களோட அம்மா இந்த ஜாதகத்தை என்னோடய பையனோட படிப்பை பற்றி கேள்விங்க, ரெண்டாவது உடல்நிலை சார்ந்த ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம அந்த ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னு பார்த்திங்கன்னா கும்ப லக்னம். தற்போது போயிட்டுக்கூடிய அட்சய லக்னமானது மேச லக்னம், அஸ்வினி 1ஆம் பாதம். சரிங்களா. லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல. அப்போ வெளியூரில் போய் தங்கி படிக்கிறாப்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொன்னாங்க. ஏன்னா 12ன்றது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு குறிக்கும். சரிங்களா. சரி, நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி 1. கேது பகவான் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல. இருக்கலாமா, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். சரி, சொல்லும்போதே அவங்களுக்கு நம்ம சொன்ன விஷயம், இந்த கேது அதாவது கேதுனாலே கேது கூட ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்தாலே அது கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அட்சய லக்னபதி ஜோட முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கேது பகவான் கூட குரு பகவான் சேரும்போது கேதுன்றது கட்டி, குருன்றது கொழுப்பு. அப்போ கொழுப்பு சார்ந்த கட்டி இந்த ஜாதகருக்கு இருக்கான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஏஎல்பிக்கு 6ஆம் இடம் அப்படிங்கும்போது அடிவயிறு சார்ந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கா? ஆமாம் அப்படின்னாங்க. சரி, அப்படியே இதோட கிரக பார்வை எங்கே இருக்குது? ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல. அந்த பாதம் சார்ந்த அந்த பாதத்திற்கு மேல் உள்ள பகுதிகளில் உங்களுக்கு இந்த கட்டிகள் இருக்கா அப்படின்னும்போது ஆமாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரிங்களா. சரி, இப்போது இதோட பார்வை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா குரு பகவானோட பார்வை 5ஆம் இடத்துல. அப்போது இந்த ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்துல முட்டி பகுதியில், அது மாதிரி இந்த 9ஆம் இடம். சரிங்களா. இது அந்த முகம் சார்ந்த இடங்களில், அந்த எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்ட கேதையும் பார்க்கணும். அதேமாதிரி ஸ்கின் அலர்ஜி எதனால் வருதுன்னா ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வருதுனால நம்ம செவ்வாயும் பார்க்கணும். அந்த லக்னாதிபதி செவ்வாயாகவும் வந்துடுறாரு, அவர் அட்டமாதிபதியாகவும் வந்துடுறாரு. சரிங்களா. அந்த அட்டமாதிபதியாகவும் செவ்வாய் 12ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையாகவும் தொடர்ந்து அந்த அடிவயிறு, அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த மர்ம உறுப்பு, 8ன்றது மர்ம உறுப்பு, இது சார்ந்த இடங்களில் பூரா அவங்களுக்கு அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்னா ஆமான்னு சொல்லிட்டாங்க. சரி, எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக குரு கேது சேர்ந்தாலே அது நல்ல இடத்துல இருந்தாலுமே அது ஒரு கட்டியை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். அது இப்போ 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது இந்த பிரச்சனையை கொடுக்குமானா நிச்சயமாக நோய் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். இந்த லக்னம் மாறும்போது இந்த இரண்டுமே சேர்ந்து 5ஆம் இடத்திற்கு வந்துடுறதுனால ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். ஆனால் லைஃப் லாங் கட்டி இருக்குமானா இருக்கத்தான் செய்யும். ஏன்னா குருவுக்கு எது சேர்ந்துருக்கிறது இவங்களோட ஜாதகத்திலே நிலையே அதுதான். சரிங்களா. சரி, இப்போ படிப்பு அப்படின்னு சொல்லி கேள்வி, படிப்பு சார்ந்த கேள்வி அப்படிங்கும்போது படிப்புன்னா 2ஆம் இடம். 2ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் எங்கே இருக்காருன்னா இந்த 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல, அதாவது ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்துல, கம்யூனிகேஷன் அப்படின்ற இடத்துல. அப்போ மொபைலை இந்த பையன் அதிகமாக நோண்டுறாப்புல, மொபைல் சார்ந்த கேமிங் விளையாடுறது அதுன்னு நோண்டிட்டு மொபைல்லே இருக்கிறாங்கன்னா படிப்புக்கான அதிபதி ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது கம்யூனிகேஷன் சார்ந்தது. அந்த சுக்கிர பகவானும் 7ஆம் பார்வையாக இந்த படிப்புக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் இந்த படிப்புக்கு 2ஆம் இடத்திற்கு இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால, 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த படிப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குமானா நிச்சயமாக இந்த பையன் இந்த இந்த இளைஞன் அந்த இதனால் அந்த மொபைல் நோண்டிட்டு அது சார்ந்த பிரச்சனைகள்னால, கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைனால இந்த பையனுக்கான படிப்பு பிரச்சனை ஆகுமானா, தீராத பிரச்சனை ஆகுமானா நிச்சயமாக தீராத பிரச்சனையாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த படிப்புன்னு 2ஆம் இடம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 2ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னா குரு பகவான். அவர் இந்த ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் பார்வையாக அந்த கல்வி, அந்த படிப்பையே பார்க்குறதுனால, படிப்புக்கான பிரச்சனைக்கான அதிபதியும் போய் அந்த படிப்பையே பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை கொடுத்துருக்காரு. நிறைய அரியர் வேறு வச்சுருக்காங்க. இவங்க எப்படிங்கன்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த ஜாதகத்தை அவங்க கேட்கும்போது. நம்ம சொன்ன சில அறிவுரைகள் சொல்லியிருக்கோம். கிரக நிலைகள் அப்படி தான் இருக்குது. சில அறிவுரைகள் சொல்லியிருக்கோம். அந்த மொபைலை கட் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் முறைகளை சொல்லியிருக்கோம். இது மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு விட்டுட்டு படிப்பு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. ஜாதகர் பார்த்து சில முயற்சிகளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதற்கான பலனை நம்ம சொல்லிட்டோம். இது மாதிரி ஒரு துல்லியமான ஒரு
ஒரு நேர்த்தியான ஒரு அ கணிப்பு முறை வந்து அட்சய லக்னபதி ஜோதிட முறை தான். இந்த முறையில வந்து எல்லாருமே அட்சய லக்னபதி ஜோதிடம் கத்துக்கிட்டவங்க எல்லாருமே ஒரே மாரி பலன் சொல்லணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். அதனால இத நீங்களும் கத்துக்கிட்டு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்ற ஒரு முறைய வந்து நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கைகோர்த்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டு, இன்னொரு ஜாதக ஆய்வுல இன்னும் ஒரு ஜாதகத்த மிக துல்லியமாகவும், நேர்த்தியாகவும் எப்படி ஆய்வு பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி, இன்னொரு ஜாதக ஆய்வுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.